SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் பயப்பட தேவையில்லை என திருச்சியைச் சேர்ந்த தனியார் மருத்துவமனை மருத்துவர் கதிரொளி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவிஷீல்டு என்பது புதிய தொழில்நுட்பம் சார்ந்தது எனவும் ஒரு வைரஸிலிருந்து குறிப்பிட்ட புரோட்டீனை நமது செல்களுக்குள் அனுப்பும் ஒரு தடுப்பூசி எனவும் தெரிவித்தார். அப்படிங்கிறது அது ஒரு நியூவர் டெக்னாலஜி. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஒரு அடினோ வைரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைரஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டீன், ஒரு ஸ்பைக் ப்ரோட்டீனை நம்ம செல்ஸ்குள்ளே அனுப்புகிற மாதிரியான ஒரு வேக்சின் அது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, தட் COVID-19 ஸ்பைக் ப்ரோட்டீன் நம்ம செல்ஸ்குள்ளே பெனிட்ரேட் ஆகி அது நமக்கு ஒரு ஆக்டிவ் இம்யூனிட்டியை கொடுக்கும். இதில் கோவிட் ஷீல்டு போட்டதுக்கு அப்புறமா நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஹார்ட் அட்டாக் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, மெயினாக இது நம்மளுடைய பிளேட்லெட்ஸ் அதை குறைக்கும். பிளேட்லெட்ஸ்னால் தமிழில் சொல்லணும்னா உங்களுக்கு தட்டணுக்கள்னு சொல்லுவோம். 1,00,000 பேத்துல 2.6% பேருக்கு இந்த ரிஸ்க் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிஸ்க் வரவங்களும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஃபெக்டட் கேஸு, ஆல்ரெடி ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, இல்லை எக்ஸ்ட்ரீம் ஒபிசிட்டியில் இருந்தவங்க, இல்லை ரொம்ப நாள் பெட்ரிடனாக இருந்தவங்க, இவங்களுக்கு தான் அதிகபட்சமான ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுவும் வேக்சின் 2வது டோஸ் 3வது டோஸ் போட்டதுக்கு அப்புறமா அந்த சதவீதமான ரிஸ்க் குறைவு. ரொம்ப லேட்டா 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சுலாம் அந்த ஊசி நம்ம உடம்புல இருக்காது, வேலை செஞ்சுக்கிட்டே எல்லாம் இருக்காது. ஸோ நம்ம போட்டவங்க எல்லாருமே நம்ம ஹார்ட் ப்ராப்ளம்ஸை நோக்கி பயந்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் தேவையில்லை.